Hello everyone, welcome to our Center Map Neat YouTube channel. So இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா components of blood. ஓகேங்களா? So blood அப்படிங்கிறது என்னன்னா which is a body fluid that delivers essential substance. என்னென்ன அப்படின்னா ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ் இது எல்லாமே நம்ம எப்படி பிளட் வழியா தான் எல்லாமே இது வந்து சர்க்குலேட் ஆகுது. ஓகேங்களா? Then also it helps in removing the wastes, example carbon dioxide, urea. Then it consists of four main components. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்மா, ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ். இந்த பிளாஸ்மாங்கிறது 55% வந்து பிரசன்ட் ஆயிருப்பாங்க. ரிமைனிங் 44% பாக்குறப்போ ஆர்பிசி அதாவது எரித்ரோசைட்ஸ். ஓகேங்களா? 44%. லெஸ் தென் 1% யார் அப்படின்னா ஒயிட் பிளட் செல்ஸ் விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லியூகோசைட்ஸ். பிளேட்லெட்ஸ்ங்கிறது வந்து லெஸ் தென் 1% ஃபார் த்ரோம்போசைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாஸ்மால வந்து பாத்தீங்கன்னா 99% உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வாட்டர் தான் இருக்காங்க. ஓகேங்களா? 80 to 90% வந்து they will carry water. ஸோ நம்ம ரெட் பிளட் செல்ஸ் எப்படி இருக்கும், they will அங்கதான் என்ன ஆகும், ஆக்சிஜன் வந்து பைண்ட் ஆகி நம்ம பாடியில வந்து ஃபுல்லாவே வந்து ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. தென் ஒயிட் பிளட் செல்ஸ் எதுக்குலன்னா இம்யூனிட்டி ரிலேட்டடா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல 5 டைப்ஸ் இருக்காங்க. மோனோசைட்ஸ், லிம்போசைட்ஸ், பேசோஃபில், ஈஸ்னோஃபில் அண்ட் நியூட்ரோஃபில். இந்த பேசோஃபில், ஈஸ்னோஃபில், நியூட்ரோஃபில் என்னன்னு சொல்லுவோம்னா கிரானுலோசைட்ஸ் அப்படிம்போம். மோனோசைட்ஸ், லிம்போசைட்ஸ் என்னன்னு சொல்லுவோம், வில் கால் இட் அஸ் ஏ கிரானுலோசைட்ஸ். ஓகேங்களா? பிளேட்லெட்ஸ் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ காம்பனன்ட்ஸ் யார் யாருன்னா பிளாஸ்மா, ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ். ஸோ தட்ஸ் இட் அபவுட் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட். தேங்க்யூ.